பயிற்சி 7.2ல் 3வது கணக்கு 484 சென்டிமீட்டர் அடி சுற்றளவுள்ள ஒரு மரக்கூம்பின் உயரம் 105 சென்டிமீட்டர் எனில் கூம்பின் கன அளவை காண்க. இப்போ கூம்பு கொடுத்துருக்காங்க, கூம்போட அடி சுற்றளவு கொடுத்துருக்காங்க. கூம்போட அடிப்பகுதி என்ன வடிவத்தில் இருக்கும்? வட்ட வடிவத்தில் இருக்கும். அதோட சுற்றளவு தான் கொடுத்துருக்காங்க, அதாவது வட்டத்தோட சுற்றளவு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 484 சென்டிமீட்டர். அடிப்பகுதி வட்ட வடிவத்தில் இருக்கிறதுனால வட்டத்தின் சுற்றளவு 484 அப்படின்னு எழுதிக்கலாம். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா நமக்கு தெரியும், 2πr. 2πr is equal to 484. இதில் தெரிஞ்ச மதிப்பெல்லாம் பிரதிட்டுக்கலாம். 2 × 22/7. ஆரம் தெரியாது, r is equal to 484. நமக்கு r வேணும். r is equal to 484 × 22/7. அங்கே போகும்போது 7/22 ஆகும். இங்கே பெருக்கல் 2 இங்கே வரும்போது கீழே பகுதியில் வந்துடும், × 2. இப்போ அடி கொடுத்துக்கலாம். 1 2, இங்கே 2 2 4, 4 2 8, 2 2 4. இதையும் ரெண்டாவது வைப்பரில் அடிச்சுக்கலாம். அடுத்து 11ல் கேன்சல் பண்ணலாம். ஒரு 11 11, 11 11, 121. ஸோ இங்கே அடி கொடுக்காம 11 இருக்குது, அடுத்து 7 இருக்குது. 11 × 7, 11 × 7 77. இப்போ ஆரம் 77 சென்டிமீட்டர். நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயரம் கொடுத்துருக்காங்க. உயரம் h 105 சென்டிமீட்டர். h is equal to 105. என்ன கேட்டிருக்காங்கன்னா கூம்பின் கன அளவு கேட்டிருக்காங்க. கூம்பின் கன அளவுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலாவை போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டியது தான். கூம்பின் கன அளவு 1/3 πr² h. 1/3 × பையோட வேல்யூ 22/7, r², r 2 வாட்டி பெருக்கிக்கணும். 77 × 77, h 105. 7க்கும் 77க்கும் அடிச்சுக்கலாம். அடுத்தது 3க்கும் 105க்கும் அடிச்சுக்கலாம். ஒரு 3 3, 3 9, பாக்கி 1, 5 15. ஸோ 22 × 11 × 77 × 35. எல்லாத்தையும் பெருக்கிற வேண்டியதுதான். பெருக்குனா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் இதான், 6,52,190 சென்டிமீட்டர் க்யூப். கன அளவுன்னு கேட்டிருக்கிறதுனால சென்டிமீட்டர் க்யூப்னு போட்டிருக்கோம். அடுத்தது 4வது கேள்வி. ஆரம் 10 மீட்டரும் உயரம் 15 மீட்டரும் உடைய ஒரு கூம்பு வடிவ கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. நிமிடத்திற்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? விடையை நிமிட திருத்தமாக தருக. இப்போ இந்த கணக்கில் நமக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க சொல்லியோ அல்லது கன அளவு கண்டுபிடிக்க சொல்லியோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. இப்போ கேள்வி நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். அந்த கூம்பு வடிவ கொள்கலனோட அளவுகள் கொடுத்துருக்காங்க. ஆரம் கொடுத்துருக்காங்க, உயரம் கொடுத்துருக்காங்க. அந்த கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது. அப்போ அந்த கூம்பு வடிவ பாத்திரத்துக்குள்ளே பெட்ரோலை ஊற்றி வச்சுருக்காங்க. சரியா? அப்போ நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு பொருள் அடைத்து கொள்ளும்
அளவு அப்படிங்கிறது வந்து கன அளவு. கூம்புக்குள்ளே தான் பெட்ரோலை ஊற்றி வச்சுருக்காங்க இல்லையா, அப்போ நம்ம பயன்படுத்த வேண்டிய ஃபார்முலா வந்து கன அளவு தான். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, கொள்கலன் முழுமையாக பெட்ரோலால் நிரம்பியுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அப்போ கூம்பின் கன அளவு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதுதான் அந்த பெட்ரோலினுடைய கன அளவு. நெக்ஸ்ட்டு, நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர் பெட்ரோல் கொள்கலனின் அடிப்புறம் வழியாக வெளியேற்றப்படுது. இப்போ ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் என்ன பண்ணுறாங்க, 25 கனமீட்டர் பெட்ரோல், ஒரு குறிப்பிட்ட அந்த கன அளவு பெட்ரோல் வந்து வெளியேறிக்கிட்டே இருக்குது. சரியா, அப்படி வெளியேறிக்கிட்டே இருக்குது. வெளியேற்றப்பட்டால் எத்தனை நிமிடங்களில் கொள்கலன் காலியாகும்? அப்போ எல்லா பெட்ரோலையுமே நம்ம என்ன செய்கிறோம், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் வெளியேற்றுறோம். அப்போ அது எத்தனை நிமிஷத்தில் காலியாகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம கன அளவு கண்டுபிடிச்சி அதை 25ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான நிமிடங்கள் வந்து கிடச்சிரும். இப்போது கொடுத்துருக்கக்கூடிய அளவை வச்சு கூம்பினுடைய கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். அதை 25ஆல் வகுத்துட்டோம் அப்படின்னா எத்தனை நிமிடங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஆரம் கொடுத்துருக்காங்களா, R = 10 மீட்டர். அடுத்தது உயரம் கொடுத்துருக்காங்க, உயரத்துக்கு H = 15 மீட்டர். இதை வச்சு அதோட கன அளவு கண்டுபிடிச்சிடலாம். கூம்பின் கன அளவு (1/3 πr² × H). இப்போ 1/3 இன்ட்டு பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு r², ஆரை 2 வாட்டி பெருக்கிக்கணும். 10 × 10, H 15. இங்கே எதை கிராஸ் பண்ணலான்னு பாருங்கள், 3க்கும் 15க்கும் அடிச்சுக்கலாம். ஒரு 3 3, I 3 15. இப்போ தொகுதியில் உள்ள எல்லாத்தையும் பெருக்கிக்கலாம். 22ஐயும் 5ஐயும் பெருக்கணுன்னா 110, 2 0 பின்னாடி சேர்த்துக்கலாம். 11,000 பகுதியில் அடிபடாமல் இருக்கிறது 7. இதை அப்படியே வச்சுக்கலாம், மீட்டர் கியூப். 11,000/7 மீட்டர் கியூப். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 25 கனமீட்டர். 25 கனமீட்டர், கனமீட்டர்னால் வர ஒன்றும் இல்லை, மீட்டர் கியூப். 25 கனமீட்டர் வெளியேறதுக்கு 1 நிமிஷம் ஆகுது. 1 நிமிஷத்துக்கு 25 கனமீட்டர். நமக்கு எவ்வளோ இருக்குது, 11,000/7 கனமீட்டருக்கு எத்தனை நிமிஷம் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 11,000/7 அதை என்ன செய்யணும், 25ஆல் வகுத்துடணும். = 11,000 இப்போ 25 வகுக்கிறோம் அப்படின்னா 1/25ஆல் பெருக்கிறோன்னு அர்த்தம். அப்போ அப்படி கீழே தான் இருக்கும், 25 வந்து பகுதியில் தான் இருக்கும். இப்போ 7 × 25ன்னு ஆயிரும். இப்போ அடி கொடுத்துக்கலாம். இங்கே 5வது வாய்ப்பாடு அடி கொடுத்துக்கலாம். 5 25, திரும்பவும் 5க்கு கேன்சல் பண்ணிக்கலாம். 1 5 5, 4 5 20, பாக்கி 2, 4 5 20, 0. இப்போ என்ன கிடச்சிருக்கு, 440/7. 440 7ஆல் வகுக்கணும். 440 7ஆல் வகுத்தோம் அப்படின்னா 62.85 கிடைக்கும் நமக்கு. சரியா, இப்போ நமக்கு கேள்வியில் வந்து நிமிட திருத்தமாக எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ முழுமையாக்கி எழுதணும். இப்போ 62.8 புள்ளிக்கு அப்புறம்
8ன்னு கிடச்சிருக்குப்பா. புள்ளிக்கு அப்புறம் 5ஓ அல்லது 5ஐ விட அதிகமான நம்பராக இருந்தாலோ இதை வந்து ஒரு நம்பர் நம்ம கூட்டிக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ள நம்பர் வந்து 5ஐ விட கம்மியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 62.4 சம்திங் அப்படி வருதுன்னா 62ன்னு தான் வைக்கணும். புள்ளிக்கு அப்புறம் 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை வந்து ஒரு நம்பர் நம்ம கூட்டிக்கலாம். இப்போ 62.85ங்கிறத 63ன்னு எழுதிக்கலாம். 63ங்கிறது தோராயமாகங்கும்போது இந்த சிம்பிள் போட்டுக்கணும். இப்படி போட்டோம் அப்படின்னா தோராயமாக அப்படின்னு அர்த்தம். அழகு ரொம்ப முக்கியம். 63 நிமிடங்கள், நிமிடங்களில் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 63 நிமிடங்கள் தோராயமாக, இதுதான் ஆன்சர். அடுத்தது 5வது கேள்வி. 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மற்றும் 10 சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க. ஏற்கனவே இதே மாதிரி கணக்கு வந்து வலைபரப்புகள், கூம்பின் வலைபரப்பு கண்டுபிடிக்கிறதுல பயிற்சி 7.1ல் பார்த்துருக்கோம். இது அதே மாதிரி தான், ஆனால் கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஒரு செங்கோண முக்கோணத்தோட பக்க அளவுகள் கொடுத்துருக்காங்க. படம் வரைஞ்சால் தான் இது நமக்கு கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சிக்க போகிறோம். செங்கோண முக்கோணம், இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கலாம், நம்மளே வச்சுக்கலாம். PQR. அவங்க பேர் கொடுக்கல, நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதில் செங்கோண முக்கோணம்னு சொல்லியிருக்காங்க, அதனால் செங்கோண முக்கோணம் மாதிரி வரைஞ்சிருக்கோம். இப்போ பார்த்தாலே தெரியுது இந்த படத்தில் எது செங்கோணம், Q தான் செங்கோணம். அப்போ இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ இந்த பக்க அளவுகளை குறிச்சிக்க போகிறோம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர். பக்க அளவுகள் குறிக்கும்போது கரெக்டாக குறிக்கணும். செங்கோண முக்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் தான் நமக்கு கர்ணம் இல்லையா? எப்போவுமே அந்த மீதி 2 பக்கங்களை விட கர்ணம் தான் அளவில் பெருசாக இருக்கும். இப்போ 6, 8, 10 இந்த 3 அளவுகளில் கர்ணம் தான் 10ஆக இருக்கும். அப்போ செங்கோணத்துக்கு எதிரே தான் நம்ம என்ன போடணும், 10 சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். இதை மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா கணக்கு தப்பு. அதுக்கப்புறம் நம்ம செய்கிற எல்லாமே தப்பாக போயிடும். 10 சென்டிமீட்டர் கரெக்டாக போடணும். இருக்கிறதுலே பெரிய அளவு தான் கர்ணம். 6ஐயும் 8ஐயும் நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம். இங்கே 6 போட்டாலும் சரி, அங்கே போட்டாலும் சரி. நம்ம இங்கே 6 வச்சுக்குவோம். 6 சென்டிமீட்டர், 8 சென்டிமீட்டர். இதை மாற்றி போட்டாலும் தப்பு கிடையாது. ஆனால் 10 சென்டிமீட்டர் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும். கர்ணம் அப்படிங்கிறது இருக்கிறதுலையே பெரிய அளவு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது. அப்போ இங்கே செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். முக்கோணம் அப்படின்னாலே 3 பக்கம். அதில் செங்கோணத்தை தாங்கும் பக்கம் அப்படின்னா செங்கோணம் இங்கே தான் அமையுது, க்யூவில் தான் அமையுது செங்கோணம். அப்போ இந்த க்யூவை ஒட்டி உள்ள பக்கங்கள், க்யூவை ஒட்டி உள்ள பக்கங்கள் எதெல்லாம்? QR 1, PQ 1. இப்போ இந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் அப்படிங்கிறது PQவும் QRும். செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் வந்து எதெல்லாம்? QR மற்றும் PQ. இந்த 2 பக்கங்களும் தான் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள். செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய அச்சுகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களின் கன அளவுகளின் வித்தியாசம் காண்க.
அப்போ இந்த 2 பக்கங்களையும் மைய அச்சா வச்சு இந்த செங்கோண முக்கோணத்தை சுழற்ற போகிறோம். சரியா? ஃபஸ்ட்டு கியூஆரை மைய அச்சா வச்சு சுழற்ற போகிறோம். அடுத்ததாக பிக்யூவை மைய அச்சா வச்சு சுழற்ற போகிறோம். ரெண்டுத்துக்கும் கன அளவுகள் கண்டுபிடிச்சி அதோட வித்தியாசம் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஃபஸ்ட்டு பார்ட்டில் கியூஆரை மைய அச்சாக வச்சு சுழற்ற போகிறோம். சுழற்றும் போது என்ன கிடைக்கும்? கியூஆரை மைய அச்சாகனா ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அந்த பயிற்சி 7.1 வலைபரப்பு கணக்கில் பார்த்துருக்கோம். கியூஆரை மையம் அச்சாக வச்சு சுழற்றுறோம் அப்படின்னா கியூஆரை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். கியூஆரை நகட்டவே கூடாது. இந்த முக்கோணத்தை தான் இப்படி சுற்றுறோம். கியூஆர் அப்படி நிலையாக வச்சுக்கிட்டு இதை அப்படி சுற்றும் போது நமக்கு ஒரு கூம்பு வடிவம் உருவாகும். இந்த மாதிரி ஒரு கூம்பு உருவாகும். சரியா? அப்போ இந்த கூம்போட ஆரம், உயரம், சாயுயரம் என்ன அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்க போகிறோம். படத்தில் இருந்தே ஈஸியாக எழுதிடலாம். இந்த கூம்போட ஆரம் என்ன? வட்டம் இங்கே தான் இருக்குது. அப்போ ஆரம் 6 சென்டிமீட்டர். இப்போ R is equal to 6 சென்டிமீட்டர். உயரம் என்ன? உயரம் H is equal to 8 சென்டிமீட்டர். இது சாயுயரம் L is equal to 10 சென்டிமீட்டர். நமக்கு கன அளவு தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கன அளவு, கூம்பின் கன அளவு ஃபார்முலா எழுதிக்கிறோம். ஃபார்முலா தான் ரொம்ப முக்கியம். ஃபார்முலா மறந்துட்டோன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 1/3 πr² H is equal to 1/3 இன்ட்டு பையோட மதிப்பு 22/7 r². 6 2 வாட்டி பெருக்கிக்கணும். 6 × 6 H 8. ஸோ இதை கேன்சல் பண்ணிக்கலாம். 3 6 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 3 3 2 3 6. இங்கே 22 2 பெருக்கணும்னா 44. 6 × 8 48/7. ஸோ இங்கே பெருக்கணுன்னா என்ன கிடைக்கும்? 2112/7 கிடைக்கும். 7ஆல் வகுக்கணும். 2112 7ஆல் வகுக்கும்போது பாருங்கள், வகுக்கும்போது தப்பு விடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. 3 21 போட்டுருவோம். போட்டோமா? அடுத்து என்ன செய்வோம்? 12 12ல் எத்தனை 7 இருக்குன்னா 1 7 இப்படி போட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. தப்பு. 3 21 முடிஞ்சிடுச்சு. அடுத்து ஒரு நம்பர் தான் இறக்கணும். 2 நம்பர் இறக்கக்கூடாது. ஒரு நம்பர் தான் இறக்குறோம். ஒரு நம்பர் இறக்கியாச்சு 1. இந்த 1 7ஆல் வகுப்படுமா? வகுப்படாது அப்படின்னா என்ன செய்யணும்? 0 சேர்க்கணும். 0 சேர்த்துட்டு தான் அடுத்த நம்பர் கீழே இறக்கணும். 12. இப்போ 12ல் எத்தனை 7 இருக்குது? 1 7 7, பேலன்ஸ் 5. இப்போ புள்ளி வச்சு ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 7 7 49, மீதி 1. திரும்ப என்ன செய்கிறோம்? ஒரு 0 சேர்த்துக்கிறோம். 1 7 7. இப்படி போயிட்டே இருக்கும். நம்ம இதே வச்சுக்கலாம். ஸோ 301.71 சென்டிமீட்டர் க்யூப் கன அளவு அப்படிங்கிறதுனால என்ன போட்டிருக்கோம்? க்யூப்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதே போல் கியூஆரை மைய அச்சா வச்சு சுழற்றிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம்? பிக்யூவை மைய அச்சா வச்சு சுழற்ற போகிறோம். பிக்யூவை மைய அச்சா வச்சு சுழற்றினோம் அப்படின்னா படம் எப்படி மாறும்னு பாருங்கள். இது 8, இது 6,
இது 10. இப்போ எப்படி சுற்ற போகிறோம் அப்படின்னா பிக்யூவை மையாச்சு. அப்போ பிக்யூவை வந்து நம்ம ஸ்டாண்டர்டாக வச்சுக்கணும். பிக்யூவை அப்படியே வச்சுக்கிட்டு முக்கோணத்தை வந்து இப்படி சுற்றுறோம். இங்கே இப்படி சுற்றுறோம், இந்த டைரெக்ஷனில் சுற்றணும். இங்கே வந்து பிக்யூவை நிலையாக வச்சுக்கிட்டு முக்கோணத்தை இப்படி சுற்ற போகிறோம், அப் அண்ட் டவுன் சுற்ற போகிறோம். அப்போ கூம்பு வந்து இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. கூம்பு தலைகீழே தெரியுதா? இப்போ இதுக்குள்ள அளவுகள் இப்போ வந்து ஆரம் 8 சென்டிமீட்டர் ஆயிரும். ஏன்னா வட்டம் இங்கே தான் இருக்குது, இதில் தான் ஆரம் இருக்குது. சரியா? அப்போ ஆரம் வந்து 8 சென்டிமீட்டர், உயரம் 6 சென்டிமீட்டர், சாயுயரம் அதே தான் 10 சென்டிமீட்டர். இப்போ என்ன ஆகுது, ரெண்டுத்துலேயும் ஆரமும் உயரமும் மாறுது, வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த கூம்போட கன அளவு கண்டுபிடிக்க போகிறோம். கூம்பின் கன அளவு ஃபார்முலா 1/3 πr² h. இப்போ 1/3 இன்ட்டு 22/7 பையோட மதிப்பு r². 6 2 வாட்டி பெருக்கணும். 8 இன்ட்டு 8 h 6. 3க்கும் 6க்கும் அடிச்சுக்கலாம். 1 3 3, 2 3 6. ஸோ இங்கே 22 இன்ட்டு 8 8 64, 64 2 128/7. ஸோ இதை பெருக்கணும் அப்படின்னா 2816 கிடைக்கும். 2816 7ஆல் வகுக்க போகிறோம். 7ஆல் வகுத்தோன்னா 402.28 சென்டிமீட்டர் க்யூப் கிடைக்கும். சரியா? இப்போ 2 கன அளவுமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே 301.71 கிடச்சிருக்கு, இங்கே 402.28 கிடச்சிருக்கு. இப்போ நமக்கு கேள்வி என்ன அப்படின்னா இந்த 2 கன அளவுக்குள்ள வித்தியாசம் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. வித்தியாசம்னா பெருசுலேருந்து சின்ன நம்பரை கழிச்சிக்க வேண்டியதுதான். அப்போ 402.28லேருந்து 301.71 கழிக்க போகிறோம். கழிச்சோன்னா 100.57 சென்டிமீட்டர் க்யூப். இது முக்கியம், அலகு வந்து ரொம்ப முக்கியம். சென்டிமீட்டர் க்யூப் 100.57 சென்டிமீட்டர் க்யூப். இதுதான் ஆன்சர். அடுத்தது 6வது கேள்வி. சம ஆரங்கள் கொண்ட இரு கூம்புகளின் கன அளவுகள் 3600 கன சென்டிமீட்டர் மற்றும் 5040 கன சென்டிமீட்டர் எனில் உயரங்களின் விகிதம் காண்க. இப்போ இங்கே வந்து 2 கூம்புகள் கொடுத்துருக்காங்க. கூம்பு 1, கூம்பு 2. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், சம ஆரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கூம்புக்குமே ஆரம் சமம் தான். இப்போ ஆரத்தை வந்து 6ன்னு வச்சுக்கலாம். இதுவும் 6 தான், சமம் அப்படிங்கிறதுனால நம்ம மாற்றலை. ஆர். கன அளவு என்னன்னு பார்த்தா 3600, இன்னொன்று 5040. கன அளவு 3600 கன சென்டிமீட்டர், இங்கே 5040 கன சென்டிமீட்டர். உயரங்களோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ இதோட உயரம் h1 அப்படின்னு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க. இதோட உயரம் h2. ஏன்னா உயரம் வந்து சமம்னு சொல்லலை, ஸோ அதை வித்தியாசப்படுத்தி காமிக்கிறதுக்காக 1 2ன்னு எடுத்திருக்கோம். இப்போ இதோட விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. h1:h2 என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கன அளவுகளோட விகிதத்தை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். கன அளவுகளை விகிதத்தை எடுத்து செஞ்சாலே நமக்கு உயரங்களோட விகிதம் ஆட்டோமேட்டிக்காக கிடச்சிரும். கன அளவுகளின்
விகிதம். கன அளவுகளின் விகிதம். விகிதம் அப்படின்னாலே நம்ம டிவிஷன் போட்டு எழுதிக்கலாம். இப்போ 2 கன அளவையும் எழுதிக்க போகிறோம். 3600/5040. விகிதம் அப்படின்னாலே நம்ம வகுத்தல் போட்டு எழுதலாம். ஸோ 3600/5040. ஸோ இந்த 2 கன அளவுகளையும் அப்படியே எழுதிக்க போகிறோம். கூம்பு 1இன் கன அளவு பை கூம்பு 2இன் கன அளவு. கூம்பு 1ஓட கன அளவு, கூம்பு கன அளவு ஃபார்முலா 1/3πr²h. இப்போ 1/3πr²h1 பை 1/3πr²h2. இங்கே ஆரம் வந்து சமம்ங்கிறதுனால ஆர் அப்படியே எழுதியிருக்கோம். ஹச்சுக்கு மட்டும் h1 h2ன்னு எழுதியிருக்கோம். இஸ் ஈக்குவல் டு 3600/5040 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதில் எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுமோ அதெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். 1/3 கேன்சல், பையும் கேன்சல், r²ம் கேன்சல். இப்போ மீதி இருக்கிறது h1 h2 தான். இப்போ h1/h2 இஸ் ஈக்குவல் டு, இதில் வந்து எதெல்லாம் கேன்சல் பண்ணலான்னு பாருங்கள். 0 கேன்சல். இப்போது 360/504 இருக்கும். இதை அடி கொடுத்து எழுதிக்கலாம். 2வது வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம். திரும்பவும் 2லேயே அடிச்சுக்கலாம். திரும்பவும் அடிச்சுக்கலாம். 45/63 இருக்குது. 9வது வாய்ப்பாடில் அடிச்சுக்கலாம். 5 45, 7 63. ஸோ h1/h2 இஸ் ஈக்குவல் டு 5/7ன்னு கிடச்சிருக்கு. இதை விகிதமாக எழுதும்போது 5:7. ஸோ உயரங்களின் விகிதம் 5:7. இது ஆன்சர்.